இதேவேளை எதிர்வரும் பொதுத் தேர்தலின் போது போலீசார் செயற்பட வேண்டிய விதம் குறித்து விளக்கம் அளிக்குமாறு போலீஸ் மா அதிபரிடம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கோரிக்கை விடுத்துள்ளது. தமது எழுத்து மூல கோரிக்கை போலீஸ் மா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் சட்டப்பிரிவு செயலாளர் சட்டத்திரணி நிமல் புஞ்சிஹேவ கூறியுள்ளார். தேர்தலுக்காக வேட்பாளர்களை தெரிவு செய்வது தொடர்பில் அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கு தெளிவூட்டல்களை வழங்கவும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. தேர்தல் வன்முறை தொடர்பில் மஹியங்கனி நீதவான் நீதிமன்றத்தில் இன்று சரணடைந்த ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தேனுக விதானகமகே எதிர்வரும் 14ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மற்றொரு சந்தேக நபருடன் அவர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜரானதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 4 சந்தேக நபர்களும் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். நியாயமான சம்பள உயர்வை பெற்றுத் தருமாறு வலியுறுத்தி பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இன்று 2வது நாளாகவும் மெதுவாக பணியில் ஈடுபடும் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பான 2 வருட கூட்டு ஒப்பந்தம் கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி அன்று காலாவதியானது. தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் தொழிற்சங்கங்களுக்கும் முதலாளிமார் சம்மேளனத்திற்கும் இடையில் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருந்தன. பெருந்தோட்ட தொழிலாளிகளின் ஒரு நாள் சம்பளத்தை 1000 ரூபாய் வரை அதிகரிக்க வேண்டும் என இந்த பேச்சுவார்த்தைகளின் போது தொழிற்சங்கங்கள் கூட்டாக வலியுறுத்தி வந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும். எவ்வாறாயினும் இந்த வேண்டுகோள் தொடர்பில் முதலாளிமார் சம்மேளனம் இணக்கம் தெரிவிக்காததால் நேற்று முதல் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுமாறு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அழைப்பு விடுத்திருந்தது. இந்த நிலையில் அநேகமான தோட்டங்களில் தொழிலாளர்கள் இன்று மெதுவாக பணியில் ஈடுபடும் தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். தொழிலாளிகள் நேரத்திலிருந்து சிலோ வேலை செய்யறோம். ஏன்னு கேட்டா எங்களுக்கு சம்பளம் 1000 ரூபாய் வேணும்னு சொல்லி நாங்க இந்த மாதிரி போராடுறோம். தயவு செஞ்சு எங்களுக்கு இந்த 1000 ரூபாய் சம்பளத்தை அனைத்து சங்கத்தில் உள்ள அனைத்து பொதுமக்களும் நாங்கள் இந்த மாதிரி முழு பெருந்தோட்ட மக்கள் அனைத்து பேரும் நாங்கள் இந்த தோட்ட 1000 ரூபாய் வேணும்னு சொல்லி மிக போராடி 2 நாளா சிலவா வேலை செய்யறோம். தயவு செஞ்சு இந்த 1000 ரூபாய் சம்பளத்தை அனைத்து தொழிற்சங்கங்களும் எங்களுக்கு வாங்கி தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.